ஹே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட, ஹீரோயின் அம்மா கிட்ட போய் சொல்லி இங்கே சலூனில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிக்கிறான். அதுக்கப்புறம் என்னமோ பண்ணி தொலைங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உள்ளார போயிடுறாங்க. ஹீரோ என்ன பண்ணானா ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அங்கே இருக்க கஸ்டமர் கிட்ட எல்லாம் நல்லபடியாக பழகிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்குறேன். அங்கே ஒரு ஆன்ட்டி ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க. அவங்க வந்து கேட்குறாங்க, யாருமா இது, நம்ம உன்னோட பாய் ஃப்ரெண்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து இல்லை என்னோட பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான்னா, ஆமா நான் தான் அவனோட பாய் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ என்ன சொல்றானா, இல்ல அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு தான், ஆனா அவளோட பாய் ஃப்ரெண்டு தான், அவ சும்மா சொல்றா ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி கிட்ட ரொம்ப இதா பேசிட்டு இருக்கான். ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸா வந்து பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயின் வந்து பாக்குறா, இவன் எல்லாமே நம்மளுக்காக தானே இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஆன்ட்டி கிட்ட பேசிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ஹீரோயின் வந்து ரசிச்சு பார்த்துட்டு இருப்பா. ஹீரோ பார்த்துட்டுமே ஃபர்ஸ்ட் ஸ்மைலிங்கோட ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. ஹீரோ பார்த்ததுக்கு அப்புறம் டக்குனு ஃபேஸ் வந்து மாத்திடுவான். ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே ஓரளவுக்கு வந்து நம்ம வலையில வந்து விழ ஆரம்பிச்சான்னு சொல்லிட்டு, நீ இப்ப என்னை பார்த்து சிரிச்ச தானே, என்னை பார்த்து ஸ்மைல் பண்ண தானே, அப்போ உனக்கு என்ன பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்டுட்டு இருப்பான். ஹீரோ அதுக்கு ஹீரோயின் வந்து நோ அப்படின்லாம் எதுவுமே சொல்லல, அமைதியா பார்த்து சிரிச்சுட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ நம்ம தான் கட்டுறாங்க. அவங்க என்னன்னா வீட்டுக்குள்ள இருக்க திங்ஸ் எல்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டுல இருக்க ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்போ வந்துட்டு ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கால வந்துட்டு கேட்பா. ஹீரோ வந்துட்டு உங்களுக்கு மருமகனா வந்தா என்ன ஆன்ட்டி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஏதாத்தமா கேட்குமா. இதை கேட்டுட்டுமே அவங்க வந்துட்டு கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ அப்படிலாம் திங்க் பண்ற அப்படின்ட்டு அவங்க கேட்கறாங்க. இல்ல அப்படிதான் தெரியுது, ஹீரோவை பார்த்தா நல்லவமா தான் தெரியுது, ஐ திங்க் நமக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் தான் நினைக்கிறேன் அப்படிங்கும் போது இவங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. என்னமா சொல்றேன், நமக்கு வந்துட்டு அந்த பையனை ரொம்ப பிடிக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இப்போதைக்கு பேசுறதுலாம் வச்சு பார்த்தா அப்படிதான் ஆன்ட்டி தெரியுது அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாயர் வீட்டுக்கு வருவாரு. ஹீரோ வீட்டுக்கு வந்தா ஹீரோ ரூம்ல இருக்க லாக்கர் எல்லாம் ஓப்பன் பண்ணி கிடக்கும். யாராவது அக்சஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க வேலை பார்க்கறவங்க கேட்பாங்க, ஹீரோட ரூமுக்கு யார் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. ஹீரோட ஆன்ட்டி ரேட் இருக்காங்களா, அவங்க தான் போனாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் அந்த ரூமுக்கு போன மாதிரி இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்களா. உடனே இவன் என்ன பண்ணுவானா, ஐயோ டாக்குமெண்ட் தான் பார்க்க ட்ரை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சந்தேகம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து சலூன்ல தானே ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். ரெண்டு பேரும் வந்துட்டு மாத்தி ஜாலியா பேசிட்டு ஜெல் ஆயிட்டு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை வந்துட்டு ஹீரோ நம்ம வந்து எட்டி பாக்குறாங்க. உண்மைதானா, நம்ம பொண்ணுக்கு வந்துட்டு அந்த பையனை பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லிட்டு எட்டி பாக்குறாங்க. ஆனா இன்னுமே அவங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் ஹீரோ மேல ஒன்றும் வரல. அதுக்கப்புறம் லாயர் என்ன பண்ணா கால் பண்ணி இந்த மாதிரி உங்களோட ரூம்க்கு யாரும் வந்திருக்காங்க, ஐ திங்க் வந்து ரத்னா ஆண்டி தான் சொல்றாங்க, அவங்க வந்துட்டு ஃபீல்டெல்லாம் பாக்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, லாக்கர்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நீ சீக்கிரமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோ வந்துட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து சொல்லிட்டு போறான். அப்போ வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்லமா ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அப்புறம் வரேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு போறானா. இப்படி அறக்க போறது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இதை பார்த்துட்டு அந்த ஆன்டி வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டே எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது இல்லாம ஹீரோ என்ன சொல்லுவானா, ஆன்டி நான் இப்ப கிளம்புறேன், மத்ததெல்லாம் வந்துட்டு ஹீரோயின் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க போது ஓகேப்பா தேங்க்ஸ் அப்படின்னு அந்த ஆன்டி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டு வேலைக்காரங்க இருக்காங்களா, அவங்க கரெக்டா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆன்டி சொல்லி கொடுத்தா மாதிரி அந்த அத்தை சொல்லி கொடுத்தா மாதிரியே போயிட்டு ராங் கிட்ட போயிட்டு நான் இன்ஃபர்மேஷனா சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஹீரோ வந்து லவ் பண்றாரு, அவர் இந்த பொண்ணோட அட்ரஸ் இதுதான் பிப்பட் சலூன் சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துருவா. நெக்ஸ்ட் ஹீரோ என்ன பண்ணுவானா அவனோட வீட்டுக்கு போய் பார்ப்பான். லாக்கர் வந்து ஓப்பன் பண்ண முடியாது, ஆனா ட்ரை பண்ணிருப்பாங்க. நிறைய டாக்குமெண்ட் எல்லாம் கலைஞ்சு போயிருக்கும், வேற இடத்துல இருக்க டாக்குமெண்ட் எல்லாம். கண்டிப்பா இது உங்க அத்தை தான் வந்து பண்ணிருக்காங்க பாரு, அவங்க அந்த வில்ல படிக்கதான் வந்து ட்ரை பண்ணிருக்காங்க போது சரி அதான் விடுடா, அதான் வந்துட்டு பார்க்க முடியல, ஆனா அவங்க இதெல்லாம் பண்ணிருப்பாங்களா அப்படின்ட்டு ஹீரோக்கு வந்து டவுட். ஆனா அவங்கதான் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு லாயர் அடிச்சு சொல்றான். நான் இப்போ என்ன பண்றது, சரி வீடு இப்பதான் வீலெல்லாம் வந்து பாக்கல விட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஒர்க் பண்றவங்க என்ன பண்றாங்கன்னா கால் பண்ணி இந்த மாதிரி ராங் கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டேன், இப்போதைக்கு ராங் கிளம்பி போயிட்டு இருப்பா, சலூன் அட்ரஸ் கூட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அத்தைக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி பேசிட்டு இருக்கத அந்த வேலைக்கார பொண்ணு பேசிட்டு இருக்கத வந்து ஜெனி பொண்ணு இருக்கால வந்து காலை வாங்கிடுறா. அவன் வந்து என்ன பேசுற, யார் எங்க போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாளா. அப்போ அவன் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். நான் உனக்கு பணம் தர ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்ட்டு இவன் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. இங்க அத்தை வந்துட்டு ஃபாட்டை சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப ராங் வரப்போறான், நம்ம அதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு நம்மளே போயிடலாம்னு சொல்லிட்டு இவங்க கார் எடுத்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இவன் வந்து ஜெனி காசு கொடுத்து என்ன உண்மைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்டு வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க, கார் எடுத்து ஹீரோனோட ஷாப்புக்கு முன்னாடி கொஞ்சம் தூரமா தள்ளி நின்று கார்ல இருந்து பாக்குறாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ராங்க என்ன பண்றா அவ கூட ரெண்டு பேர் சேர்த்துக்கிட்டு எப்போதுமே ரெண்டு பேர் அல்ல கீழே இருப்பாள். சோ அந்த பொண்ணுங்களை கூப்பிட்டுக்கிட்டு அந்த கடைக்கு போறான். இங்க நம்ம யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்ப ஹீரோயின் வந்து நான் தான் நம்ம அப்படின்னு சொல்றான். நீனா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பார்த்தா ஒரு ஃபேஷனாவே தெரியல, உன்ன போயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா பாக்குறா. அதுக்கப்புறம் அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் எல்லாமே பாத்துட்டு இருக்கா. இது என்ன எல்லாமே பிராண்டடே கிடையாது, எல்லாமே நான் பிராண்டட்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரு இஷ்டத்துக்கு வந்துட்டு எடுத்து பாக்குறா, செக் பண்றா. இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க யாரு, எதுக்கு வந்துட்டு உள்ளார வந்துட்டு வரீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஃபேஷியல் பண்ணுவாங்க போது இந்த மாதிரி சீப்பான ஷாப்ல எல்லாம் யாரும் பண்ணிக்க மாட்டாங்க, முக்கியமா நான் என்னோட ஃபேஸ் கொடுக்க விரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கும் போது இது எல்லாமே ஃப்ரெண்டு பொண்ணு பிடிக்காது, அவ கொஞ்சம் தூர் தூரம் தான் இருப்பா,
ஒண்ணு கடைக்குள்ள இருங்கன்னா கடை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க பாத்தீங்கன்னா அத்தை வந்துட்டு உள்ளார போனாங்க, எந்த பிரச்சனையும் பண்ணலன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கேக்குறா, இந்த திங்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் உடைச்சு ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராங் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அந்த ரெண்டு பொண்ணுங்க என்ன பண்றாங்க, அங்க இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் எல்லாம் வந்துட்டு என்ன இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு தடுக்க போறா. ஆனா அவளையும் பிடிச்சி அடிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கால, அவளையும் பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு போயிருப்பாங்க, அவங்க இங்க இல்ல. இந்த மாதிரி இங்க பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கடையை வந்து மேனேஜர் கிட்ட தானே ஒப்படைச்சிருப்பாங்க. சோ அவர் என்ன பண்றாரு, ரெண்டுக்காக ஏதோ பேசுறதுக்காக வராரு. இங்க பாத்தீங்கன்னா புடிச்சு ஹீரோயின் எல்லாம் புடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீ தானே, உன் ஃபேஸ பார்த்தாலே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹீரோயினை புடிச்சு அடிச்சிட்டு இருக்கா. ஒரு பக்கம் ஃப்ரெண்டு பொண்ணு தலையில ஷாம்பை போட்டு விட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ஒரு ஷாக் ஆயிட்டு ஹீரோ கால் பண்றாரு. இந்த மாதிரி இங்க வந்துட்டு ராங்கன்னு ஒருத்தவங்க இருக்காங்களே, அவங்க வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஹீரோக்கு ஷாக்கு, ராங் எப்படி அங்க போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு சொல்லிட்டு உடனே ஹீரோ வந்து கிளம்பி வந்துட்டு இருக்கான். ஆனா இங்க என்ன பண்றாங்கன்னா, வீட்டுக்குள்ள எல்லாம் வந்துடுறாங்க. கடை இருக்கும் பக்கத்துல தானே வீடு இருக்கும் மாடியில. சோ அங்கெல்லாம் வந்து உடச்சு போடுறாங்க. அவங்களுக்கு பேக் சைட் எல்லாம் வந்துட்டு வேக்கெட் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லா போட்டு எல்லாமே அட்லியம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சித்திக்கு ரொம்ப அத்திக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெளியே வந்துட்டு பாவும் அத்தையும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் அம்மா வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டா பிப்பட்டு இவதான் அப்படின்னு சொல்லிட்டு இவளையும் போட்டு மொத்துங்கன்னு சொல்லிட்டு கார்ல இருந்துட்டு சவுண்ட் விட்டுட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாக்குறாங்க, என்னடா இது ரெண்டு பொண்ணுங்களையும் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க சொல்லிட்டு ரெண்டு பொண்ணுங்களுமே காப்பாத்துறாங்க. யாரு நீ, ஏன் வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருக்காங்க. நாங்க இப்படிதான் பண்ணுவோம், எங்களோட விஷயத்துல வந்து தலைக்கிட்டா நாங்க இந்த மாதிரி தான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ரொம்ப அட்டுழியமா ராங் வந்து பேசுறா. நாங்க இப்போ உன்னோட விஷயத்த தலைக்கிட்டோம், நீங்க யாருன்னே கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. என்ன தெரியாதா, என்னோட பாய் ஃப்ரெண்ட் தானே நீ இப்போ டேட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. உன் பாய் ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, என்னோட பாய் ஃப்ரெண்ட் வேற யாரும் இல்ல, காங் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு, அவங்க கிட்ட வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் காங்கோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றா. இதை கேட்டுமே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. சரி, இதை பார்த்தா அங்கேயும் ஜெனி வந்துட்டு யாரு நீ வந்துட்டு காங்கோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன சொல்றான்னா, நான் வந்துட்டு ஹீரோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்றா. ரெண்டு பேருக்கும் மாத்தி மாத்தி சண்டை வந்துட்டு இருக்கும்போது அத்தை கேட்கறாங்க, என்ன இது இவளு ஏன் அழைச்சிட்டு வந்த, இவ ராங்க்கு வந்து எதிரி, ஏன் இவகிட்ட சொன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கார பொண்ணை வந்து திட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிச்சாங்க. என்னது நீ ஒய்ஃப், நான் அப்ப நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயின் நமக்குலாம் சமக்கம் வந்துட்டு இருக்கு. எந்திரிங்க உங்க பிரச்சனையா போயிட்டு வெளியே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு இதுக்கப்புறம் ஓவரா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான், நான் அதுக்கப்புறம் போலீஸ் கால் பண்ணிடுவேன், எங்க கடைக்கு முன்னாடி பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு போக சொல்லிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அத்தை இருக்காங்களா, அவங்க காரை விட்டு இறங்கி வந்துட்டு இருக்காங்க. சரி, அவங்க பிரச்சனை பண்றாங்க, போலீஸ்ட மாட்டி விடுவேன், அப்ப நீ பிரச்சனை பண்ற, நான் எங்க போய் மாட்டி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்களா. இதை பார்த்தனுமே ஹீரோயினோட நமக்கு ஷாக்கு, எப்படி இவ இங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரேட் நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆமா நான் தான், என்ன நினைச்சிட்டு இருக்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க அண்ணன் லைஃப்ல வந்துட்டு பிளே பண்ணிட்டு இருந்தேன், இப்போ உன் பொண்ணு அமிச்சு என்னோட நெப்பியூ லைஃப்ல வந்துட்டு பிளே பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனே வந்துட்டு இங்க பாரு, தேவையில்லாம பேசாத, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்கும் போது முடியாது, நான் எல்லாமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சுதான் வந்தேன், உன் பொண்ணு வந்துட்டு என் வீட்டு பையனை வந்து மயக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ அங்க வந்துடுறான். எல்லாம் நிறுத்துங்க, ஸ்டாப் பண்ணுங்க, யாரோ யாரையும் மயக்கல, நான் வந்துட்டு ஹீரோயின் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே சொல்றான். நான் லவ் பண்ற ஒரே பொண்ணு ஹீரோயின் மட்டும் தான் அப்படின்னு சொல்றானா. இவங்க ரெண்டு பேரும் கத்த ஆரம்பிச்சாங்க, அந்த ராங்கும் ஜெனியும். என்ன சொல்ற, இவனோட லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன எழுத்து பேசுற, நீ ஜஸ்ட் என்னோட கம்பெனியோட எம்ப்ளாயி தான், நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க, நான் எல்லாருக்கும் சொல்றேன் இதான் என்னோட லவ்வர், இவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தான் வந்துட்டு காட்டுறான். ஹீரோனுக்கு பிடிக்கவே இல்லை, கையை வந்து உதறி விட்டுட்டு இருக்கான். அப்ப அத்தை வந்து கேட்கறாங்க, என்னடா சொல்ற, அப்ப இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னா ஃபா இங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வந்து ஃபா என் கேர்ள் ஃப்ரெண்டா, யாருமே வந்துட்டு என் கேர்ள் ஃப்ரெண்ட் யாரா இருக்கணும் நீங்க வந்து டிசைட் பண்ண தேவையே கிடையாது, இங்க பாருங்க இவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றான். ஃபாக்கெல்லாம் 3 லட்சம் மேல ஆயிடுச்சு. அத்தை சொல்றாங்க, இன்னும் இந்த குடும்பத்தை போய் செலக்ட் பண்ணி வச்சிருக்க, இந்த குடும்பம் எல்லாம் வரவே கூடாதுங்கும் போது ஹீரோ கேட்கறான், அது சொல்றதுக்கு நீங்க யாரு, நீங்க ஜஸ்ட் எங்க வீட்டுல ஒரு கெஸ்ட் மாதிரி தான், என்னோட அத்தைனா அத்தையோட பிளேஸ்ல மட்டும் இருங்க, என்ன வந்துட்டு ஹேண்டில் பண்றதோ என் லைஃப்ல வந்துட்டு ரூல்ஸ் போடுறதுக்கு நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்கறான். அவங்களுக்கு ரொம்ப ஷாக், என்னடா எப்படி பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நான் சொல்றேன், நீங்க ஜஸ்ட் என்னோட அத்தை மட்டும்தான், ஒன்னும் அப்பாவும் அம்மாவும் கிடையாது, நான் என்ன வேணா பண்ணுவேன், உங்க வேலையை மட்டும் பாருங்க அப்படிங்கும் போது எங்களுக்கும் வந்துருது. இந்த மாதிரி கேவலக்கட்ட குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணு அழிச்சிட்டு வந்தா நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன், நீ என்ன வேணா பேசிக்கோ, ஏன் அண்ணன் பையனுக்கு வந்துட்டு உன் பொண்ணை நான் வந்துட்டு கொடுக்க விருப்பமே எனக்கு கிடையாது, அது இல்லாம இந்த குடும்பம் காசுக்காக என்ன வேணா செய்யும், இந்த குடும்பத்தை வந்துட்டு என் ஃபேமிலிக்குள்ள அலோவ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பொருட்களை நிக்கிறாங்களா, இந்த ரெண்டு பொருட்களை பார்த்து ஹீரோ என்ன பண்றேன்னா, போங்க நீங்க இதுக்கப்புறம் இங்க நின்னீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்பெனில வேலையே கிடையாது, உங்களை வந்துட்டு வேலையை விட்டு நான் தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து திட்டி விட்டு அனுப்பிச்சு விட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து சம கோமலர போறா. ஹீரோயின்ட்ட போயிட்டு சாரி இங்க பாரு நான் உன்ட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன் போது ஹீரோயின் சொல்றான், உங்களோட இன்னொரு சைடை நான் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், ப்ளீஸ் என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போறா. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, இவ்வளவு தூரம் பிளான் போட்டு கொண்டு வந்தா இப்படி வந்து சொதப்பிட்டாளுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடியே போயிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு உள்ளார போய் லாக் பண்ணிக்கிறா. அவ வந்து விரும்பி இருப்பார்ல ஹீரோ, இந்த மாதிரிலாம் ஹீரோ தேடி இத்தனை பொண்ணுங்க வருது, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடும், உட்காந்து அழுதுட்டு இருப்பா, லாக் பண்ணிப்பா. ஹீரோயின் தட்ட
சொல்லிட்டு ஓப்பன் பண்ணவே மாட்டான். அவங்க அம்மா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கிளப்பி விட்டுருவாங்க. நான் ஹீரோ என்ன சொல்லுவானா, போக மாட்டேன், நீ வந்து என்கிட்ட பேசுற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவான். என்னதான் இருந்தாலுமே அவங்க வீட்டுக்கு நான் விட்டா பார்ப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவானா, வீட்டை விட்டு வெளியே வந்துருவான். வந்துட்டு அந்த பால்கனி இருக்கும். ஸோ வெளியே நின்று கத்திட்டு இருப்பான், வெளியே வா, உங்ககிட்ட நான் பேசணும், ப்ளீஸ் ஒரு 5 minutes டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளீஸ் என்னை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்று கத்திட்டே இருப்பான். அப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பான். அவன்கிட்ட வந்து பேசு, நீ பேசலாம் இந்த இடத்த விட்டு நவரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிற்பானா. ஹீரோனுக்கு வந்துட்டு ரொம்ப அழுகையா வரும். ஹீரோயின் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க பாரு, இதை நினைச்சா ஏதோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, பாத்துக்கலாம், அவன் போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து படுத்து தூங்கிட்டு இருப்பான். ஆனா அவன் போற மாதிரி இல்ல, வெளியிட்டு கத்திக்கிட்டே இருப்பான், இவன் காதை பொத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறம் போயிட்டு, என்ன ஆண்டி உங்களை இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பேத்தி விட்டுட்டு இருப்பாளா. எங்க அத்தை வந்துட்டு முடியவே முடியாது, அந்த பொண்ணு வந்துட்டு என் வீட்டுக்கு வரவே மாட்டான், நான் ஏதாச்சும் பண்ணி நான் தடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கு, இந்த மாதிரி ஹீரோ பண்ணவே மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஷாப்லாம் உடச்சு தள்ளி இருப்பாங்கன்னா, ஸோ எல்லாத்தையுமே எடுத்து வைக்கும் போது கரெக்டாக அந்த இதுக்கு தோர் வருவான். எனக்கு தெரியாத ஆண்டி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, நான் வந்துட்டு இருந்திருக்கணும், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லா திங்ஸும் எடுத்து கொடுத்துட்டு இருப்பானா. அப்போ வந்துட்டு ஹீரோ வெளியே தான் நிற்பான். ஸோ மழை பெய்ய ஆரம்பிக்கும். ஸோ மழையில கூட நின்றுட்டு இருப்பான். அங்கேயே நின்றுட்டு இருப்பான். இவன் வராம நான் கிவ் அப் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு பாக்குறான் இவன் மழையில நிக்கிறது. அதுக்கப்புறம் தோருக்கு தெரிஞ்சிச்சு இவன் இன்னுமா வெளியே நிக்கிறான்னு சொல்லிட்டு கோபத்துல வெளியே வரான். ஏய் நீ கிளம்ப மாட்டியா, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் போ சொல்லுவான். அப்ப ஹீரோ கேட்பான், நீ யாரு, எங்க 2 பேருக்குள்ள என்ன விஷயம் இருந்தா உனக்கு என்ன, நீ ஏன் இதுல இன்டர்ஃபியர் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். ஆமா நான் அப்படித்தான் ஆகுவேன், ஃபர்ஸ்ட் இங்க இருந்து நீ கிளம்பு, அவ ஒன்னும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாரு நான் ஒழுங்கா பேசும்போதே கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ வந்து கிளம்ப மாட்டான். அவனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொஞ்சம் வார்த்தை விடுவான். 2 பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் இவன் தான் அடிப்பான். ஹீரோ வந்து என்ன பண்ணுவான்னா, நம்ம விக்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அடியே வாங்கிட்டு இருப்பான். இந்த சண்டை விட எனக்கு வந்து காலை விட அந்த ஃப்ரெண்டு போனோம், ஹீரோயின் அம்மாவும் வெளியே வந்து பாப்பாங்க. வேண்டாம் அடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, நான் இவன் வந்து தோர் வந்து விட மாட்டான். ஹீரோ போட்டு அடிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோ பார்க்கும்போது ஹீரோனுக்கு பாவமா இருக்கும். அவளும் வந்து மேல இருந்து பாத்துட்டு இருப்பா. இங்க தோர் போட்டு அடிச்சு வெளுத்து வாங்கிட்டு இருப்பான். ஏன்னா ஹீரோக்கு இதான் தேவை. அவன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இங்கே நீ கிளம்புறியா இல்லைன்னா அவனை அடிச்சு சாகடிச்சிருவாங்க போது ஹீரோ என்ன சொல்லுவானா, மாட்டேன், நான் இங்க இருந்து போக மாட்டேன், நான் ஹீரோயின் பேசிட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான். சோ அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ வந்துருவா. தோல் ஸ்டாப் பண்ணி நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்த சொல்லுவா. ஹீரோ வந்து இருக்கட்டும், அவன் அடிக்கட்டும், இது எனக்கு தேவைதான், நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேனே, எனக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு நீ அடி, எவ்வளவு வேணா அடிங்கும் போதுட்டு திருப்பி ரொம்ப நடிக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு தோர் வந்துட்டு பேச வருவானா. உன்னை ஹீரோ வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, இங்க பாரு தோர், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேனே இந்த மாதிரி கை உங்காத அடிக்காதுன்னு சொல்லிட்டு, இங்க பாரு உங்ககிட்ட இருந்தா நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பி போங்கிட்ட, யாரும் பேசுற மாதிரி கிடையாது, இங்க வந்து பெருசா பிரச்சனை வந்து கிரியேட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போங்க நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லுவான். ஹீரோ ஆனா மாட்டான். இல்ல நான் உங்ககிட்ட பேசி ஆகணும், எனக்கு ஒரு 5 minutes டைம் கூட, நான் உன்கிட்ட பேசிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். இல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா. ப்ளீஸ் எனக்காக ஒரு 5 minutes ஒதுக்கி கொடு, நான் உன்கிட்ட பேசிட்டு போயிடுறேன், அதுக்கப்புறம் நீ சொன்னாலுமே நான் முன்னாடி வந்து நிக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவானா. சரி ஒரு 5 minutes தானே நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பேசுறதுக்கு வருவான். அவங்க வீட்டுல இருக்கவங்க யாருமே விட மாட்டாங்க, வேணா போவாத, அவன் ஏதாச்சும் உனக்கு கன்ஃபியூஸ் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அவங்க வந்து போவேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லம்மா இருக்கட்டும், நான் என்னன்னு கேட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேருமே தனியா வந்து பேசுவாங்க. அவங்க எல்லாருமே கடைக்குள்ள போயிடுவாங்க. என்ன விஷயம் டக்குன்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேட்பா. நான் சொல்றேன், நீ என்ன தப்பா நினைச்சுக்காத, இப்போ இந்த 2 பொண்ணுங்க வந்தாங்க இதெல்லாம் வந்துட்டு எனக்கு யாருமே தெரியாது, இவங்கெல்லாம் ஜஸ்ட் என் கம்பெனில ஒர்க் பண்றாங்க, என்னோட தெரிஞ்ச பொண்ணு, ரிலேட்டிவ் பொண்ணு, அவ்வளவுதான், மற்றபடி அந்த பொண்ணுங்களுக்கும் எனக்கு எந்த கனெக்ஷனுமே கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். ஐஷோர், நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்றேன், என் லைஃப்ல நீ மட்டும்தான் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவான். ஹீரோயின் கேட்கறா. அவன் உண்மையிலே சந்தேகமா ஹீரோ வந்து பாப்பா. இந்த மாதிரி சந்தேகமா பார்க்காத, நான் எப்போ உன்னை பார்த்தனும் அப்பயே நான் வந்து விழுந்துட்டேன், அதுக்கப்புறம் என் லைஃப்ல எந்த பொண்ணுங்களுமே கிடையாது, நான் உண்மையதான் சொல்றேன், நீ மட்டும்தான் என்னோட பணம் இதெல்லாம் பார்க்காம ட்ரூவா என் கூட வந்துட்டு பழகுறேன், ஆனா அந்த பொண்ணுங்களாம் அப்படி கிடையாது, என்னோட வெல்த்தை மட்டும் தான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப சென்டிமெண்டா பேசுவான். இங்க பாரு, நீ இன்னுமே என்ன சந்தேகப்படுறல, நான் உன்கிட்ட உண்மையா சொல்லிட்டேமா, உன்னை எப்ப பார்த்தனோ அந்த நிமிஷத்துல நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அதுக்காக எவ்வளவு எல்லைக்கு வேணா போலாம் நான் வந்துட்டு முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப கதையா வசனமா பேசுவான். ஆனா நீ வந்து மனசு மாறுற மாதிரி தெரியல, ஆனா எனக்கு தெரியும் உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். சரி வீடு, நான் இதுக்கப்புறம் நீயா என்னை அக்செப்ட் பண்ணிக்காம நான் முன்னாடி வந்து நிக்க மாட்டேன், நீ என்னோட ஃபேஸ் கூட பார்க்க வேணாம், நான் சீரியஸா சொல்றேன், நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவானா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். ஆனா ஹீரோ வந்து திரும்பிதான் நிப்பா, ஹீரோ ஃபேஸ கூட பார்க்க மாட்டான். இவன் வந்துட்டு கிளம்பி கார்ல வந்துட்டு இருக்கும் போது அப்படியே பார்ப்பான், அடி வாங்கியிருப்பானா, வாயில ரத்தம் வந்துட்டு இருக்கும். சரி நம்ம நிறைய பணம் வந்துட்டு நம்மளுக்கு வரப்போகுது, நம்ம பணத்தை வாங்க போறோம், அதனால இந்த அடியெல்லாம் பெரிய விஷயமே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவனே தேத்திக்கிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறான். யோசிக்கிறான் என்ன பண்றதான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ இவனுக்கு ஏதோ ஒரு கிளிக் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன பண்றான், ஒரு டிக்கெட் வந்து புக் பண்றான், அமெரிக்கா போறதுக்கு வந்து ஒரு டிக்கெட் வந்து புக் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கல்ல வந்துட்டு உடச்ச பொருளா இருக்குல்ல, சோ அதெல்லாம் திருப்பி ரீபர்ச்சேஸ் பண்ண சொல்றான். சோ ஹீரோயின் கல்ல வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா, திருப்பி அந்த ரிப்பேர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அம்மா வராங்க. யாரு இல்லைங்களா, நம்ம கூப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தோறும் அவங்க அம்மா வந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு ஃப்ரெண்டு பொண்ணு சொல்றாங்க, அந்த மாதிரி
ஹீரோ தான் வந்துட்டு எல்லா திங்ஸுமே வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க, அது மட்டும் இல்ல உடச்ச பொருள் எல்லாத்துக்குமே வந்து காம்ப்ளிமெண்டரி எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தோர் வந்துட்டு வேண்டாம், எல்லாம் வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இப்படி பண்ற, நம்மளுக்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா, அவங்களோட கம்பெனியில தான் நமக்கு லாஸ், அது கம்பெனில ஒர்க் பண்ற எம்ப்ளாயி தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஹீரோயின் நம்ம வந்து போய் பாக்குறாங்க. ஹீரோயின் ரொம்ப தனிமையா லோன்லியா உட்காந்துட்டு இருக்கா. என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க. இல்ல ஒண்ணு இல்லம்மா, நான் மார்க்கெட்டுக்கு போறேன், நிறைய திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு அவ போறாளா. இவ போனதுக்கு அப்புறம் தோர் வந்து சொல்றான், அவ எப்ப நம்ம லைஃப்குள்ள வந்தானோ ஹீரோயின் வந்து வேற மாதிரி மாறிட்டா, பிரச்சனை தான் கொடுத்துட்டு இருக்கான், ஹீரோயின் பாருங்க ரொம்ப அமைதியாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தோர் ரொம்ப வரி பண்றான். அவங்க அம்மாவுமே கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்றான்னா ஹீரோனோட கடை ஷாப் கொஞ்சம் தூரமாவே காரை நிறுத்தி அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்னமோ பிளான் பண்ணிட்டான் போல. சோ என்ன பண்றான்னா அந்த டிக்கெட் பாஸ்போர்ட் எல்லாத்தையுமே எடுத்து அவனோட கோட்குள்ள வந்து வச்சுக்கிறான். ஹீரோ வந்துட்டு ஆப்போசிட்ல நடந்து வரான். அப்ப ஹீரோ என்ன பண்றான்னா டக்குன்னு இறங்கி முன்னாடி போய் நிக்கிறான். ஹீரோனுக்கு வந்து ஷாக், என்னடா அது நீ தான் சொன்னா என் முன்னாடி வந்து நிக்க மாட்டேன், இது நீ நினைச்சா கூட நான் வர மாட்டேன்னு சொன்னா இப்ப என்ன முன்னாடி வந்து நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாக்குறான். ஹீரோ சொல்றான், இல்ல நான் நினைப்பேன், எனக்கு தெரியும், நான் வந்துட்டு வரக்கூடாதுதான் நினைச்சேன், ஆனா லாஸ்டா உன்னை பாத்துட்டு போகணும்னு ஆசைப்படுறேன், அதான் வந்தேன்னு சொல்லிட்டு ஃபேஸ பாக்குறான். ஹீரோயின் வந்துட்டு என்னாச்சு, என்ன லாஸ்டா பாத்துட்டு போகணும், எங்க போற அப்படின்ட்டு கேட்கும் போது இல்ல நத்திங் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் போறான். அப்போ வந்து வேணுக்குனே என்ன பண்ணணும்னா அந்த பாஸ்போர்ட் டிக்கெட்டை வந்துட்டு டிரா பண்ற மாதிரி போட்டுட்டு கார்ல வந்து ஏறுறான். ஹீரோயின் வந்துட்டு ஏதோ மிஸ் பண்ணிட்டு போற, ஏதோ விக்கிர விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து எடுக்கிறான். எடுக்கும் போது தெரியுது அது பாஸ்போர்ட் வித் டிக்கெட்னு. அதை பார்த்துட்டு ஹீரோயின் நினைச்சுக்கிறானா இவன் எங்கேயோ போறான் போல, அப்ராட் போறான்னு சொல்லிட்டு நான் காரோட டோரை வந்து நாக் பண்ணி இங்க வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. உன்னை ஹீரோ வந்துட்டு அதே ஓப்பன் பண்ணாமையே கிளாஸ் மட்டும் இறக்கி என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த மிஸ் பண்ணிட்டீங்க, எங்க போறீங்க, என்ன டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இல்ல எனக்கு இதுக்கப்புறம் தாய்லாந்துல இருக்கவே பிடிக்கல, நான் பேசாம கிளம்பி அமெரிக்கா போலானே முடிவு பண்ணிட்டேன். ஹீரோயின் வந்துட்டு எங்கேயுமே போக கூடாது நீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுல ஆசை இருக்குல்ல, அவ வந்து பயந்துரா ஒருவேளை போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இல்ல நீங்க எங்கேயுமே போக கூடாது அப்படின்னு சொல்றான். ஏன் நான் எங்க போனா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா டக்குன்னு காரை ஓபன் பண்ணி வெளியே வந்துடுறான். ஹீரோ வந்துட்டு இல்ல எங்க போவேனா, இந்த பிரச்சனைக்காக நீங்க எதுக்கு இந்த இடத்த விட்டு போறீங்க, நீங்க ஹாப்பியா இங்க இருந்துக்கோங்க, உங்களுக்கு பிசினஸ் இருக்கு ஃபேமிலி இருக்குல்ல. ஆமா எல்லாம் இருக்கு, ஆனா நீ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஹீரோ அப்படியே அமைதியா இருக்கான். இங்க பாரு, இப்பயே சொல்றேன், நான் உண்மையா உன்னை லவ் பண்றேன், உனக்குமே என்ன ரொம்ப பிடிக்கும், ஆனா நீ வெளியே சொல்ல மாட்டேங்கிறேன், நான் எப்படி என்ன ப்ரூவ் பண்றேன்னு தெரியல, பேசாம நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா, லவ் டேட்டிங் இதெல்லாம் வேண்டாம், உனக்கு நம்பிக்கை இல்லை, நம்ம ஸ்ட்ரைட்டா மேரேஜ் பண்ணிக்கலாம், மேரேஜ்னாலே ரொம்ப எல்லாரும் சீரியஸா தானே முடிவு எடுப்பாங்க, சோ அதனால மேரேஜ் பண்ணிக்கலாம் போது ஹீரோயின் அப்படியே வந்துட்டு பாக்குறான். இங்க பாரு, நாளைக்கு நான் இதே ஸ்பாட்டுக்கு வருவேன், நாளைக்கு தான் நான் ஃபிளைட்டே இருக்கு, இந்த டிக்கெட்டை வந்து நீ கிழிச்சு என் கையில கொடுத்தனா அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம், சப்போஸ் நீ இந்த டிக்கெட்டை கிழிக்காம கையில கொடுத்தனா நீ ரிஜெக்ட் பண்ற அர்த்தம்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட்டை வந்து கையில கொடுத்துட்டு போறான். ஹீரோயின் அப்படியே பாத்துட்டு இருக்கான். இவன் என்ன பண்றான்னா கார்ல ஏறி போயிடுறான். எப்படி இருந்தாலும் நாளைக்கு வந்துட்டு கிழிச்சுதான் நம்ம கையில கொடுப்பான்னு சொல்லிட்டு இவனுக்கு ஓவர் கான்பிடன்ட். ஸோ என்ன பண்றான்னா சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அத்தை கேட்காங்க, என்னடா இது, நீ அந்த பொண்ணை என்ன லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆமா எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்றான். இங்க பார்க்குவாங்க, எனக்கு வந்து ஏதோ தப்பா தெரியுது, நீ அப்படிப்பட்ட பொய்யும் கிடையாது, உனக்கு அப்படிலாம் வந்து சட்டா அந்த பொண்ணெல்லாம் பிடிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, என்ன சொல்ற, நீ உண்மையா தான் அந்த பொண்ணை லவ் பண்றியா, அந்த ஃபேமிலி பத்தி உனக்கு தெரியும்ல போது எனக்கு நல்லாவே தெரியும், பட் நான் வந்துட்டு ஹீரோனை வந்து சீரியஸா லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு உங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு, என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது இங்க பாருங்க ஆன்ட்டி, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் போது இன்னும் கல்யாணம் வரைக்கும் போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னுமே ஷாக் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் எல்லாம் காட்டுறாங்க, அவ ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருக்கா. அப்ப அவங்க அம்மா கிட்ட வந்து கேக்குறா, அம்மா உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு, எந்த ஏஜ்ல பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. எனக்கு வந்து 20 வயசு, உங்க அப்பாக்கு வந்துட்டு 23 வயசு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, அப்ப எங்களே வந்து பண்ணிட்டீங்களாங்கும் போது ஆமா நாங்க பண்ணிட்டோம், ஆனா ஒண்ணு, நாங்க அதுக்கப்புறம் ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணோம் லைஃப பத்தி, ஆனா நீ ஏன்டா இதை பத்தி கேக்குற, ஏன் உனக்கு கல்யாணம் பண்ண ஏதாச்சும் ஆசை இருக்காங்க போது இல்ல இல்ல ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சுக்கணும்னு கேட்டேன், மத்தபடி ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டல்லா இருக்காளா. அப்ப வந்துட்டு எங்களுக்கு ஒரு அளவுக்கு புரியுது, ஏன்டா என்ன நீ வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியா, காங்க ஏதாவது சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே கேட்டுறாங்க. இங்க பாருமா, நான் வந்துட்டு உன் விஷயத்துல வந்துட்டு இன்வால்வ் ஆகக்கூடாது, இதெல்லாம் வந்து என்னோட பர்சனல் லைஃப் தான், நீ யாரை செல் பண்றது இது எல்லாமே எனக்கு ஓகே தான், ஆனா அந்த காங் வேண்டாமா, அவனை பத்தி ஒண்ணுமே முழுசா தெரியாது, அவங்க அப்பா பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அந்த ஃபேமிலி அந்த ரேட்னா அவங்கள பத்தி நல்லாவே தெரியும், அந்த பையன் வேண்டாமா, அந்த பையனை நீ நம்பாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தரப்புல இருக்கிறது சொல்றாங்க. ஹீரோ வந்து அப்படியே யோசிச்சுட்டே படுத்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோ வந்து கரெக்டா வந்து நிக்கிறான். இன்னைக்கு ஹீரோயின் வந்து கண்டிப்பா வந்துட்டு கிழிச்சு தான் வந்து கொடுப்பான்னு சொல்லிட்டு கான்ஃபிடண்டா நிக்கிறான். ஹீரோயின் வந்து வரா, வந்ததுக்கப்புறம் என்ன முடிவெடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு வந்துட்டு ஹீரோ என்ன பண்றான்னா அந்த டிக்கெட்டை வந்து கொடுக்குறான். ஹீரோ ரொம்ப ஆர்வமா அந்த டிக்கெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதை கிழிக்கவே இல்லை, அப்படியேதான் கொடுத்துருக்கா. அப்ப என்ன பண்றான்னா ரிஜெக்ட் பண்ணா அப்படின்னு தான் அர்த்தம் இல்ல. சோ வந்துட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு போறாளா. அவனு ஹீரோ வந்து தாங்கிக்க முடியல, என்ன சொல்ற, நீ உண்மையில என்ன வேணாங்கிறியா, சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை, என் கண்ணை பார்த்து சொல்லு, என்ன பிடிக்கலன்னு என் கண்ணை பார்த்து சொல்லு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி உள்ளுக்கு உழுக்கிறான். அவன் வந்து கண்ணே பார்க்க மாட்டேங்கிறான். சொல்லு
நீங்க என் கண்ணை பார்த்து எனக்கு பிடிக்கல, நான் வேண்டான்னு சொல்லு, எனக்கு என் மேல லவ் இல்லைன்னு சொல்லி நான் போயிடுறேன் அப்படிங்கும்போது ஹீரோ நல்லா சொல்ல முடியல. ஏன்னா அவளுக்கு தான் பிடிக்கும்ல. ஸோ கண்ணில் வந்து கண்ணீர் தான் வருது. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்ப நீ என்ன நினைக்கிற, நம்ம லவ்வுக்கு யார் தடையா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், உங்க அம்மா தானே தடையா இருப்பாங்க, நான் இப்பயே போறேன்னு சொல்லிட்டு இப்பயே கடைக்கு போயிடறான். இங்க பாருங்க ஆண்டி, எனக்கு உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். இங்க பாருப்பா, நிறைய வாட்டி சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் இங்க நீ கிளம்பு, எனக்கு வந்துட்டு உங்க கூட பேசவோ இஷ்டமே கிடையாதுன்னு சொல்லுவாங்களா. இங்க பாருங்க, நான் மட்டும் உங்க பொண்ணை லவ் பண்ணல, அவ்வளவுதான் என்ன லவ் பண்றான், உங்ககிட்ட உங்களோட பர்மிஷன் தான் இருக்கு, நீங்க எதுக்கு என்ன அவ்வளவு வெறுக்கிறீங்க, பல விஷயத்துல நினைச்சு பார்த்துட்டே இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கிறோம். இங்க பாரு, நான் இப்பயும் சொல்றேன், நான் ரொம்ப ஸ்மூத்தா சொல்லிட்டு இருக்கேன், நீ கடையை விட்டு வெளியே போ, என் பொண்ணுக்கு அந்த மாதிரி எந்த ஐடியாவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, உங்க பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கு, சரி என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நான் டேரக்டா ஹீரோனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோனை அப்படியே பார்த்துருக்கேன், என்ன ஓப்பனா அப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னது கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இது பேசிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் வெளியே போகும்போது முடியாது, நான் வெளியே போக மாட்டேன், வேணா உங்க பொண்ணுகிட்ட கேட்டு பாருங்க, உங்க பொண்ணு என்ன விரும்புறா, நீங்க பழைய விஷயம் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க, பாஸ்டோட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுறான். உடனே வந்துட்டு என் பொண்ணு கண்டிப்பா உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, அவ வந்துட்டு என்னோட பேச்சுதான் கேட்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. ஓகே இருக்கட்டும், நீங்க வேணா உங்க பொண்ணுகிட்ட கேட்டு பாருங்க, உங்க பொண்ணுக்கு என்ன பிடிக்கும், நீங்க வந்து உங்க பிடிவாதத்தினால உங்க பொண்ணு லைஃப் வந்து ஸ்பாயில் பண்றீங்க, உங்க பொண்ணோட ஆசையை வந்துட்டு நீங்களே குளித்தோண்டி பதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவானா. இவங்களுக்கு ரொம்ப கில்ட்டி ஆயிடும், என்ன இவன் சொல்றதுனா ரைட்டு தானா, நீ என்ன ஹீரோ வந்து லைக் பண்றியா, நீ ஹீரோ வந்து கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கேக்குறாங்க. ஹீரோ வந்து திரு முடிச்சிட்டு இருக்கா. சொல்லுமா, நீ வந்துட்டு ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போறியா என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்களா. அப்ப ஹீரோ வந்து சொல்றான், ஏன் நம்ம இப்படி அமைதியாவே இருக்க, சொல்லு, உனக்கு என்ன பிடிக்கும் இல்ல, என் மேல உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அது ஓப்பனா அவங்க அம்மா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் வந்து கத்திட்டு இருக்கான். இல்ல கண்டிப்பா என் பொண்ணு பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. ஹீரோன் அப்படியே வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டேக் கேர்.